நடிகை த்ரிஷா அவர்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள் கூட யாரெல்லாம் டேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்க்க போகிற ஆக்டர் பேர் பிரபாஸ் அவர்கள் தான். வருஷம் படம் மூலமாக இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்கு. அந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பிரபாஸ் அவர்கள் பப்ளிக் ஈவெண்ட்டில் போகும்போது த்ரிஷா அவர்களும் போயிருக்காங்க. இது லவ்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பட் அவங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்த்தாக பார்க்க போது சிம்பு அவர்கள் தான். விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த டைம்லேயே ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு. பட் த்ரிஷா அவர்களே ஒரு இன்டர்வியூலேயே நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்டாக பார்க்க போது தனுஷ் அவர்கள் தான். கொடி பட டைமில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு லவ் மாதிரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் போச்சு. நிறைய ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவிடன்ஸாக கிடச்சிது. பட் பப்ளிக் பிளேஸில் இது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒண்டி தான் இருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. செகண்டாக பார்க்க போது ராணா டகுபதி தான். ராணா டகுபதி அவர்கள் ஓப்பனாக ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு த்ரிஷாவுக்கும் எனக்கும் லவ் இருக்கிற மாதிரி. ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் ராணா டகுபதி ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போது விஜய் அவர்கள் தான். இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். 2021 இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்துடுச்சு. அப்போ அது ரூமர்ஸாகவே விட்டுட்டாங்க. பட் இப்போ 2024 இவங்க கன்ஃபார்மாக டேட் பண்ணுறாங்கன்னு விஜய் அவர்களே இன்டெரக்டாக ஒரு ஃபங்க்ஷன் போய் சொல்லிட்டாரு.